முட்டைகள் எடுத்துக்கிறது உண்மையாகவே ரொம்ப ஆரோக்கியமானதா? இல்ல ஆரோக்கியமற்றதா? இந்த கேள்விகள் ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஆய்வுகள், இதய நோய்க்கும், கொழுப்புக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள வெளியிட்டுச்சு. இத பார்த்த உடனேயே கொழுப்பு நிறைந்த உணவுகள தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. முட்டை கொழுப்புகள் நிறைந்த உணவா இருக்கிறதால, முட்டைகளையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையாகவே ஆய்வுகள் என்ன சொல்லுது? முட்டைகள நம்ம எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாதா? முட்டைகளை பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் எல்லா விதமான நியூட்ரியன்ட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் முட்டைகளும். முட்டைகளை சமைக்கிறதும் எளிது. அதே நேரம் முட்டைகள் எடுத்துக்கும் போது உங்கள் வயிறு நிரம்புறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நிறைய சர்க்கரை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறதும் குறைக்கப்படும். எல்லாருமே பயப்படுறது முட்டைகளில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு. இதில் ஆரோக்கியமற்ற கொழுப்பு இருக்கிறதா நம்பப்படுது. அதே நேரம் நிறைய டயட்டீஷியன் கூட முட்டைகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே முட்டைகளில் நிறைய வைட்டமின் இருக்குது. 2 முட்டையில் ஒரு நாள் உங்களுக்கு தேவையான 30% வைட்டமின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய முக்கியமான 9 வைட்டமின்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வைட்டமின் டி. முட்டையோட மஞ்சள் கருவில் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி இருக்குது. 100 கிராம் ஆஃப் முட்டையில் 220 இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் வைட்டமின் டி இருக்குது. எலும்புகளோட வளர்ச்சிக்கும் இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் வைட்டமின் டி ரொம்பவே அவசியமான ஒன்று. வைட்டமின் ஏ. முட்டையோட மஞ்சள் கருவில் ரெட்டினால்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் ஏ இருக்குது. இந்த வைட்டமின் பார்வை திறனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வைட்டமின். நைட் பிளைண்ட்னஸ்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் ஏ ரொம்பவே அவசியமான ஒன்று. இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த வைட்டமின் ரொம்பவே முக்கியம். வைட்டமின் இ. மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ, அதாவது டோகோஃபெரால், ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நாள்பட்ட வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கும், ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், யூவி ரேஸ்னால் ஸ்கின் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வைட்டமின் கே. ஃபைலோகுயினோன் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே ரத்தம் உறையிறதுக்கு தேவையான கிளாட்டிங் ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணுது. ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆர்டரிஸில் கால்சியம் படியாமல் தடுக்குது. போன் ஃப்ராக்சர் ஆகக்கூடிய ரிஸ்கையும் குறைக்குது. நெக்ஸ்ட்டு வைட்டமின் பி2. வைட்டமின் பி2ன்னு சொல்லக்கூடிய ரிபோஃப்ளோவின் மஞ்சள் கருவில் அதிகமாக இருக்குது. இது ஸ்கின், கண்கள், நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்தவும், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ், வீக்னஸ், ஸ்கின் டிஸார்டராக இருக்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வைட்டமின். வைட்டமின் பி6. வைட்டமின் பி6ன்னு சொல்லக்கூடிய பைரிடாக்சின் நியூரோ டிரான்ஸ்மிட்டரான டோபமைன், செரோட்டோனின், காபா உருவாக்கத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது. இது மூடை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணுறதுல ரொம்பவே அவசியமான ஒரு வைட்டமினாக இருக்குது. பி12. பி12 அனிமல் சோர்ஸில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைட்டமின். அதே சமயம் நரம்புகளோட ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு வைட்டமினாக இருக்குது. இது முட்டையில் அதிக அளவு இருக்குங்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. வைட்டமின் பி9. ஃபோலேட்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் பி9 ப்ரெக்னன்சி டைமில் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வைட்டமின். நியூரல் டியூப் டிஃபெக்ட் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் ரொம்பவே அவசியம். அதனால தான் ப்ரெக்னன்சி டைமில் முட்டைகள் தவிர்க்கவே முடியாத ஒரு உணவாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 முட்டைகள் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி டயத்தில் ரொம்பவே அவசியமான ஒன்று. வைட்டமின் பி5. வைட்டமின் பி5 பேண்டோதனிக் ஆசிட், நிறைய ஹார்மோன், என்சைம், கொலஸ்ட்ரால் உற்பத்திக்கு முக்கியமான ஒரு வைட்டமின். ஹெல்த்தியான ஹேர், ஸ்கின், நெயிலுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு வைட்டமினாக இருக்குது. வைட்டமின் பி8 ஐனோசிட்டால். குழந்தை பேருக்கு முக்கியமான ஒரு வைட்டமின் இந்த ஐனோசிட்டால்னு சொல்லக்கூடிய வைட்டமின் பி8. செல் சிக்னலிங், நர்வ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் லைபிட் மெட்டபாலிசத்துக்கு ரொம்பவே முக்கியமான வைட்டமின். நிறைய நட்ஸ், ஃப்ரூட்ஸ், தானியங்களில் அதிகமான அளவில் இருக்குது. முட்டைகளோட மஞ்சள் கரு பற்றிய நிறைய தவறான நம்பிக்கைகள் இருந்தாலும் முட்டைகள் ஆரோக்கியமானது. அதில் உள்ள கொழுப்பு, நல்ல கொழுப்பு நம்ம உடலுக்கு ரொம்பவே அவசியமான நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. ஒரு நாளைக்கு 1-2 முட்டைகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்